கடற்கரையில் அமர்ந்து நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்த இளைஞர் திடீரென ஆயுதங்களுடன் வெட்ட பாய்ந்த கும்பல் சில நொடிகளில் கண்டந்துண்டமாக வெட்டி சாய்த்துவிட்டு தப்பி ஓட்டம். கடற்கரையில் கொடூர சம்பவத்தை அரங்கேற்றிய கும்பல் சிக்கியதா? பின்னணி என்ன? சிறுசிறுன்னு காத்து வாங்கிட்டே வாக்கிங் போனா நல்லா இருக்குமேன்னு நினைச்சு கடற்கரை பக்கத்துல இளைஞர் ஒருத்தர் வாக்கிங் போயிட்டு இருந்திருக்கார். இயற்கை அழக ரசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தவரோட கண்ணுக்கு தூரத்துல ஏதோ வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு. உடனே பக்கத்துல போய் பாப்போம்னு நினைச்சு கிட்ட போயிருக்கார். பார்த்தா அங்க ரத்த வெள்ளத்துல இளைஞர் ஒருத்தர் கொடூரமா உயிரிழந்து கிடந்திருக்கார். சடலத்தை பார்த்து ஆடி போன அந்த இளைஞர் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்கார். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சம்பவ இடத்துக்கு வந்து போலீஸ் விசாரிச்சப்பதான் கொல்லப்பட்டது யாரு, கொன்னது யாருங்கிற எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. விழுப்புரம் திண்டிவனம் பக்கத்துல உள்ள முருங்கைப்பாக்கத்தை சேர்ந்த 26 வயசான ரஹமத்துல்லாவிற்கும் மரக்காணம் கூனிமேடு கிராமத்தை சேர்ந்த சஹானாங்கிற இளம் பெண்ணுக்கும் கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் முடிஞ்சதும் ரஹமத்துல்லா தன்னோட வீட்டுக்கு போகாம மனைவி கூட மாமியார் வீட்டிலேயே தங்கி கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. சஹானா வீடு இருக்கிற அதே பகுதியில் சாதிக் பாஷாங்கிறவரோட வீடும் இருக்கு. பெயிண்டர் வேலை செஞ்சுட்டு வந்த சாதிக் பாஷாவுக்கும் சஹானாவுக்கும் இடையே கடந்த சில ஆண்டுகளாகவே பழக்கம் இருந்திருக்கு. சஹானாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சாதிக் பாஷா கூட நெருங்கி பழகுனதா சொல்லப்படுது. இந்த விஷயம் தெரிஞ்சு கடுப்பான ரஹமத்துல்லா சாதிக் பாஷாவை கூப்பிட்டு இனிமே என் மனைவி கிட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சிருக்காரு. ஆனா ரஹமத்துல்லாவோட பேச்ச சஹானாவும் கேட்கல, சாதிக் பாஷாவும் கேட்கல. அதுக்கப்புறம் சாதிக் பாஷாவோட வீட்டுக்கிட்ட இருக்கவே வேண்டாம்னு முடிவு பண்ண ரஹமத்துல்லா மாமியார் வீட்டுல இருந்து வெளியேறி அதே ஊர்ல கொஞ்சம் தள்ளி வேறொரு வீட்டுல மனைவியோட குடியேறி இருக்கார். ஆனா அப்பவும் சாதிக் பாஷா சஹானாவோட பேசுறதையும் பழகுறதையும் நிறுத்திக்கல. சாதிக் பாஷா கூட பேசாத பழகாதன்னு சொல்லி ரஹமத்துல்லா எவ்வளவோ கண்டிச்சும் மனைவி சஹானா கணவரோட பேச்ச துளியும் மதிக்காம இருந்திருக்காங்க. உங்க ஊர்ல இருக்கிறதால தான் நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, பேசாம நாம எங்க வீட்டுக்கே போகலாம்னு சொல்லி மனைவிய கூப்பிட்டுட்டு தன்னோட சொந்த ஊரான திண்டிவனம் முருங்கைப்பாக்கத்துக்கே போயிட்டாரு ரஹமத்துல்லா. பிரச்சனை ரொம்ப பெருசாகிட்டே போனதால சஹானா இனிமே நாம பேச வேண்டாம், பழக வேண்டாம்னு சாதிக் பாஷா கிட்ட சொன்னதா சொல்லப்படுது. ஆனா அதுக்கப்புறமும் சாதிக் பாஷா சஹானாவுக்கு கால் பண்ணிட்டே இருந்திருக்கார். ஊர் விட்டு ஊர் வந்ததுக்கு அப்புறமும் திரும்ப என் மனைவிக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்றியான்னு கேட்டு ரஹமத்துல்லா போன்லேயே சாதிக் பாஷாவை கண்டிச்சதாகவும் அப்ப 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதுக்கு மேலையும் இப்படியே விட்டால் நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டான்னு நினைச்ச ரஹமத்துல்லா சாதிக் பாஷாவை கொலை பண்ண முடிவு பண்ணிருக்கார். அதுக்காக நண்பர் ஒருத்தர் மூலமா கூலிப்படை கும்பல் கிட்ட பேசி அவங்களுக்கு பணத்தை கொடுத்திருக்கார். சாதிக் பாஷா செவ்வாய்க்கிழமை நைட்டு 10 மணிக்கு கூனிமேடு கடற்கரையில நண்பர்களோட உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்கார். இதை தெரிஞ்சுக்கிட்ட ரஹமத்துல்லாவும் கூலிப்படை கும்பலும் கடற்கரைக்கு போய் சாதிக் பாஷாவை சர்றமாரியா வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இதை பார்த்து பதறிப்போன சாதிக் பாஷாவோட நண்பர்களும் அங்க இருந்து தலை தெறிக்க ஓடி தப்பிச்சு போயிட்டாங்க. ரஹமத்துல்லாவுக்கும் சாதிக் பாஷாவுக்கும் இடையில பிரச்சனை இருக்கிறது அந்த ஏரியா மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சாதிக் பாஷாவுக்கு யார் கூடயாவது முன்விரோதம் இருக்கான்னு போலீஸ் விசாரிச்சப்போ அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க ரஹமத்துல்லாவை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. உடனே போலீஸ் ரஹமத்துல்லாவை பிடிச்சு விசாரிச்சப்போ ஊர் விட்டு ஊர் போயும் சாதிக் பாஷா என் மனைவிய விடாம டார்ச்சர் பண்ணா, அதனால வெட்டி கொன்னுட்டேன்னு போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காரு. விசாரணைக்கு அப்புறம் ரஹமத்துல்லா கூலிப்படையை சேர்ந்த புதுச்சேரி களித்திரம்பட்டு கிராமத்தை சேர்ந்த பாரதிதாசன், ஆனந்தராஜ், குணசேகரன், செல்வகுமார்னு மொத்தம் 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.